சரி, கல்யாண ஆசை இல்லாம இப்ப இன்னொருத்தர் மேல ஆசைப்பட்ட? அது அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க மேல சித்தப்பா கூட போறதுக்கு இஷ்டம் இருந்ததா? என்னாச்சுமா? என் தங்கச்சி புருஷனே கெடுத்துட்டான். அவன் தான் பொண்ணையே கொடுக்க சொன்னான். இல்ல புரியல. எங்க தங்கச்சி வீட்டுக்காரன் என் பொண்ணை பொண்ணுன்னு சொல்லுவான் மேடம். எனக்கு பெரிய பொண்ணு, என் பெரிய பொண்ணு. அது என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. என் பெரிய பொண்ணுன்னு சொல்லுவாங்க. என்னாச்சு? அந்த பொண்ணை கூட்டின்னு போயிட்டான் மேடம் அவன். அடங்கொம்மால இப்போ மாப்பிள்ளை வேணாங்கிறாரு மேடம். இவங்களுக்குள்ள என்ன நடந்தது என்னன்னு எனக்கு புரியல மேடம். சோலி முடிச்சு. என்ன பேருமா உங்களுக்கு? சத்யா. எவ்வளவு நாளாச்சு இது நடந்து? 3 மாசம் ஆகுது மேடம். இப்ப பாப்பா எங்க இருக்கா? என் வீட்டுல இருக்கா மேடம். ஓ அப்படியா விஷயம். 2 நாள்ல மாப்பிள்ளை ஃபோன் பண்ணா போல. நான் உங்க பொண்ணு மேல ரொம்ப பாசம் வச்சிட்டேன். நான் நடந்ததெல்லாம் இவ்வளவு மன்னிப்பு கேட்டேன். நான் தெரியாம பண்ணிட்டேங்க, என்னை மன்னிச்சிருங்க. நான் நிலத்தில் இருக்கும் பரமபிதாவே தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலாம் செய்த சகல பாவனை பொறுத்து மண்ணு தருப்புரிய ஏத்துக்குங்க அப்படின்னா சரி. நான் அதே மாதிரி அவனும் மன்னிப்பு கேட்டு 2 நாள்ல வந்து பொண்டாட்டியை பார்த்து கூட்டிட்டு போயிட்டான் மேடம். உங்களை மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. போயிட்டு 10 நாள் இல்லை மேடம். அதுக்குள்ள அவனை பாக்குற பேசுன நீ அவங்ககிட்ட நீ பேசியிருக்கிற சந்தேகமா இவங்க சொல்றாங்க. பேசுனா நான் பார்த்தேன்னு என் தங்கச்சி சொல்றா. எங்க மருமக பையனும் சொல்றா போல உன் பொண்ணு அவங்ககிட்ட பேசுனத நான் பார்த்தேன். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை. நான் கெட்ட வார்த்தையில திக்கி. இல்லம்மா நான் நேர்ல எல்லாம் பார்த்து நான் பேசல. ஒரு வாட்டி தான் ஃபோன் பண்ணாமா அப்படின்னா போல. ஃபோன் கூட எதுக்கு எடுத்தேன்னா நம்பர்ல வரவும் நான் எடுத்து ஓத்து விடுவோம் பாட்டுக்கு. ஓத்து உலக விடுவோம் பாட்டுக்கு. மேடம் சொன்னாங்க குடும்பமா. எத்தனாவது வரை படிச்சு? அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களா? ஓ அப்படியா விஷயம். எங்க சித்தப்பா தான் சொன்னாரு என்கிட்ட. உங்ககிட்ட முதல்ல அவரை எப்படி அப்ரோச் பண்ணி? நீ அப்ரோச் பண்ணி அவர் அப்ரோச்? அவர் தான் பண்ணாங்க. என்ன சொன்னாரு? உனக்கு பிடிச்சிருக்கு. நோ தப்பாகுதுண்ணா. டேய் அப்படி இல்லடா. உனக்கும் புருஷனுக்கு எப்படி இருக்கு ரிலேஷன்ஷிப்? அவரு சந்தேக பிடிப்பாரு அப்பத்துல இருந்தே. கல்யாணம் ஆன புதுசுல இருந்தே கல்யாணம் போட்டோ காட்டுலேருந்து எனக்கு வேண்டாம் தான் சொல்லி என்னை மீறி தான் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. சரி, கல்யாண ஆசை இல்லாம இப்ப இன்னொருத்தர் மேல ஆசைப்பட்ட? அது அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவங்க மேல? இப்ப இங்க என்னாச்சு? சித்தி வீட்டுல குழந்தைய பாத்துட்டு இருந்தியா அங்க? அப்ப சித்தப்பா வருவாரா வீட்டுக்கு? வருவாங்க. என்ன சொன்னாரு முதல்ல உங்ககிட்ட? உனக்கு பிடிச்சிருக்கு. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு கூவிடா. அப்ப நீ என்ன சொன்ன? நான் எதுவுமே சொல்லவே இல்லை. என்ன இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஏன் என்னை பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஓ அப்போ நான் வாய முன்னே தான் இருந்தேன். நான் எதுனாலும் நான் யோசிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு சொல்றேன்னா? இல்ல புரியல. அப்போ உனக்கு அவர் மேல ஆசை வந்துடுச்சு, அதுதான் உண்மை. வெக்கமா இல்ல? எப்படி மேடம் வந்து அவன் ஆசை மேல ஆசையா இருக்குன்னு சொல்லலாம். 2 பிள்ளைகளே சொல்றாளே. அதுக்கப்புறம் எப்பவும் போல தான் நார்மலா தான் இருந்தேன். போன்ல தான் பேசிட்டு இருப்போம் அவ்வளவுதான். ஓ, அத போன்ல டெய்லி பேசுவீங்களா? மூஞ்ச பாரு, மூஞ்சியும் முகர கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? உங்க 2 பேருக்குள்ள தாம்பத்திய உறவு சரியாவே இருக்கு இல்லையா? ஏன் என்ன பிரச்சனை உங்க புருஷனுக்கு? அவர் சொல்ல மாட்டாரு. ஓ அப்படியா விஷயம். இது வந்து எங்கள் தங்கச்சி புருஷனுக்கு இந்த வீக் பாயிண்ட்டு அவனுக்கு பெருசாக போச்சு. இதை வச்சு இந்த பொண்ணை லாக் பண்ணி இந்த பொண்ணு வாழ்க்கையே கெடுத்து. எப்படா அவங்களுக்குள்ள சண்டை வரும் துண்டை போடலாம் காத்திருக்கானுங்க புண்டமாவனுங்க. இப்போ நீ உன் ஹஸ்பண்டோட சந்தோஷமா இருக்கல, அதனால இந்த வலையில விழுந்துட்ட சொல்ற, அப்படிதானே? ஓலா 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 ஓலம்மா. நீங்க தான் சித்தப்பா. சித்தப்பான்னா யாரு? ஆமா. ஏன் இப்படி ஒரு விஷயம் நடந்தது? தப்பு பண்ணிட்டோம். மானரோசம் இருக்கிற யாருக்குமே இந்த தாயலைய பண்றதை பார்த்தா கோபம் தான் வரும். அப்பா ஸ்தானத்துல இருக்கிறது வரை பொண்ணை வந்து பொண்ணா பார்க்கல, அந்த பொண்ணு அப்பா ஸ்தானத்துல இருக்கிறவரை அப்பாவா பார்க்கல. ராஜுக்கு ஒரு அளவு இல்லையாடா? அப்ப நான் இட்டும் போதுக்கு என்கிட்ட ஒரு 10 பைசா கிடையாது. நான் இல்லாத பட்டவன் நான். ஒண்ணுமே கிடையாது என்கிட்ட. காசு கீசுன்னு எதுவுமே இல்ல. பொண்ணு மேல ஆசை வந்துச்சா வா ஓடிடலாம். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. ஆம்பளைன்னா என்னன்னு தெரியுமா அவனுக்கு? பொம்பளைங்களை மதிக்கிறவன் பேர் ஆம்பளை. இவன் பொம்பளை கஷ்டத்தை உழைச்சு தின்றவனுக்கு இவன் ஆம்பளையா? நீங்க பாத்தீங்க
மேடம் பொண்ணுக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசம், பொண்டாட்டிக்கும் வித்தியாசம் தெரியாம எதுக்கு அங்க போதையில இருக்கீங்க? உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். பீஸ் பீஸா விட்டுட்டு வேண்டாம் நாய. மேடம் எல்லாத்துக்கும் காரணமே எங்க சித்தி தான். எங்க சித்தி தான் செருப்பால சொன்னாங்க. அடிப்பேன். செருப்பால அடிப்பேன் தெரிஞ்சுக்கோ. யார்கிட்ட இருந்து என்ன பேசுற நீ? வாயா சொன்னா உன் புருஷன் எல்லாத்தையும் சொன்னாங்க. மாமா கோவம் வந்துருச்சு. என்ன திமிரு பாத்தீங்களா இந்த அந்த பொண்ணுக்கு? திமிருக்கு தான் மேடம் இங்க தூக்க இவ்ளோ தப்பு பண்ணிட்டு சித்திய செருப்பால் அடிப்பேன் சொல்றா பாருங்க. முகக்கவசம் போடுறதுனால எந்த பயனும் இல்ல. மேலதான் கோவப்படணும், அந்த பொண்ணு மேல இல்ல, சித்தி மேல இல்ல. சித்தி மேல வந்து சொல்ற சித்தி தான் காரணம்ன்ற. போடி போடி போடின்னு சொன்னாலா? சோலி முடிச்சு. உன் சித்திட்ட மன்னிப்பு கேளு நீ. மன்னிச்சு சித்தி. நான் மன்னிக்க மாட்டேம்மா, எனக்கு வேணாம், நீ எனக்கு வேணாம். என்னை பொறுத்த வரையும் சத்யான் ரோஸ் செத்து போயிட்டா, அவ்வளவுதான். அவ்வளவுதான். பாக்குறவங்க அத்தனை பேருக்கு உண்மையை சொல்றேன்னு. என்னை பொறுத்த வரையும் என் அக்கா தங்கச்சிங்க எல்லாருமே செத்து போயிட்டீங்க, நீயும் செத்து போயிட்ட. தலைய முழிட்டேன் நான். என்ன அப்படியா விஷயம்? சரி இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னு இருக்கீங்கம்மா? என் மாப்பிள்ளைய கூப்பிட்டு பேச மேடமா, பொண்ணு பொண்ணை சேர்த்து வாழணும். வைக்கணும். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. தப்பு நடந்து போச்சு, புரியுதா? அவர் அதை ரியலைஸ் பண்ணிட்டாரு, அவர் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறாரு. திரும்பி வாழ்ந்தாரு மேடம். ஆமா. மாசம் எனக்கு வேலைக்கு போய் சரி தயவு செஞ்சு அவங்களோட தொடர்பு எந்த விதத்திலயும் வேண்டாம். எதுவும் வேணாம் மேடம் எனக்கு. நீங்களும் தாம்மா கிளம்புங்கம்மா. பாய் பாய், டாடா, குட் பாய், கயா. தம்பி அந்த பொண்ணோட வாழ்க்கைக்கு உங்களுக்கு விருப்பம்? இல்லைம்மா இல்லைம்மா, எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு வந்து மனசு வாய்ப்பே இல்லை. தேவை கிடையாது. ஏன் வந்து அவளுக்கு நான் குழந்தை கொடுக்கல, அதனால எனக்கு நான் தேவை கிடையாது. எனக்கு வந்து ஆண்மை இல்லைன்னு சொல்லிட்டு சுத்தமாக இல்ல எனக்கு மேடம். கடுப்பாகுதுல்ல. ஒதுக்கிறா. சரி இப்ப 2 நாள் முன்னாடி நீங்க போன் பண்ணீங்கல்ல, அது அப்படின்னா உங்களுக்கு அவளை பிடிக்கும். 2 நாள் முன்ன உங்கள மாதிரி மனுஷன்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது. கால உணவு உள்ளது மேடம். உட்காரு தம்பி. சத்தியமா எனக்கு வேணாம் மேடம், சத்தியமா எனக்கு வேணாம். நான் மாதிரி ரொம்ப நொந்து போயிட்டேன் மேடம் நான். ஆமா உங்க மாப்பிள்ளை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துடுவாரு. என் ஆனா பொண்ணு பொண்ணு இருக்க இருக்க மாட்டா மாட்டா. மேடம். So, அதுக்குதான் நீங்க மேடம் நான் கட்டாயப்படுத்தாதீங்கம்மா. உங்க மாப்பிள்ளை என்ன கொடுமை சரவணன். இப்போ என்ன எனக்கு என்ன ஏன்டா நம்ம பாசம் வச்சோம், அந்த பாசமும் எனக்கு விஷமா போச்சு அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ள தோணுது. என்ன மனுஷன்? நல்ல வாழ்க்கையை மிஸ் பண்ணிட்டேன் மேடம். மேடம் எனக்கு இஷ்டமே இல்லாத கல்யாணம் பண்ணி வச்சாங்க மேடம். சித்தப்பா கூட போறதுக்கு இஷ்டம் இருந்ததா? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஹாஸ்டலுக்கு போயிருக்கியா? அவ வாழ்க்கை அவ பாத்துக்கணும். எப்போ அது போய் பார்த்துட்டு வாங்க. சோலி முடிச்சு. உனக்கு அவரோட வாழணும்னு விருப்பம் இருக்கா? ஏதோ கொஞ்சம் இருக்கு. நைஸ்.